படத்தை யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுங்கிற ஒரு விவசாயே இல்லாமல் போச்சுங்க. இப்போ நம்ம இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் காலமான போது எல்லாருமே கண்ணீர் சிந்தினாங்க, உணர்ச்சி வசப்பட்டாங்க, நிறைய அறிக்கைகள் விட்டாங்க, தங்களுடைய அனுபவங்களையெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த கங்கை அமரன்கிற ஒரு ஆத்மா, அவங்க அந்த பாரதி ராஜா, கங்கை அமரன், இளையராஜா அவர்கள் பாவலர் சகோதரர்கள் இப்படி ஒன்றா பழகி வந்திருந்தாங்க இல்லையா, அந்த பாசம் அங்கே பாரதி ராஜாவை போய் பார்க்கும்போது அப்படியே வெடிச்சிச்சு. ஐயோ, அவரால் கங்கை அமரனால் அடக்கி கொள்ள முடியலை. அப்படி என்னதான் அப்படி சொல்கிறீங்களா, கேட்குறீங்களா? அதாவது அவர் இறந்தது இரவு 2 மணிக்கு இறந்துருக்கிறாரு. இது போலீஸ் ரெக்கார்டு. ஆனால் கூட இருந்தது யார்? மனைவி இல்லை, மகனின் மனைவி மருமகள் இல்லை, பேத்தி இல்லை, கிட்டத்தட்ட அனாதையாக இருந்திருக்கார். என்ன சொல்ல நினச்சிருப்பார், ஏது சொல்ல நினச்சிருப்பாருங்கிறது யாருக்கும் தெரியாது. கூட இருந்தால் தான் தெரியும். அதை தான் கங்கை அமரன் போன உடனே பாவிகளை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்களே, சாகும்போது கூட இருக்கலையே அப்படின்னு சொல்லி தன்னை மறந்து கத்துனார். அதை சிலர் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ரொம்ப தப்பு நீங்கள்லாம் சொல்கிறது. கங்கை அமரன் நடந்து கொண்டது சரி. ஊருக்கு தெரியட்டும், உலகத்துக்கு தெரியட்டும், எப்பேற்பட்ட மாமனிதன். அந்த மாமனிதன் இறந்து போகும்போது யாருமே கூட இல்லையே, மனைவி இல்லையே, தம்பி இல்லையே. அந்த தம்பிக்காக அவர் என்னென்னலாம் பாடுபட்டிருக்காரு. ஜெயராஜுக்கு ஊட்டியில் ஜெயராஜுக்கு ஹார்ட் அட்டாக்கு. அங்கேருந்து ஃபோன், அப்போ சீஃப் மினிஸ்டர் நம்ம முதலமைச்சர் மக்கள் திலகம் எம்ஜிஆர், அவருக்கு ஃபோன் வருது, நைட்டில் வருது. அப்போ இவர் இங்கே என்ன சொல்கிறாரு, நம்ம சொக்கலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாரு எம்ஜிஆர். சொக்கலிங்கங்கிறது பிரபலமான கார்டியாலஜிஸ்ட், அவருடைய டாக்டர். அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எப்படியாவது ஊட்டிக்கு போய் அவனை காப்பாற்றணும் அப்படிங்கிறார். அப்போ சொக்கலிங்கம் சொல்கிறாரு எம்ஜிஆர்கிட்ட, ஊட்டியில் வசதி கிடையாது, மருத்துவ வசதி அவ்வளோவா கிடையாது, நீங்கள் எப்படியாவது ஒரு ஹெலிகாப்டரில் அவரை இங்கே எடுத்துகிட்டு கொண்டாந்துட்டீங்கன்னு சொன்னால் அவரை நான் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எம்ஜிஆர் அதை செய்கிறாரு. யாருக்காக செய்தார்? பாரதி ராஜாவுக்காக. ஒரு பாரதி ராஜா ஒரு சாதனை படைத்த மனுஷன். கிராமத்துக்கு கொண்டு போன சினிமாவை, நகரத்துக்குள்ளே இருந்த சினிமாவை கிராமத்துக்கு கொண்டு போய் கிராம வாழ் மக்களுடைய இதெல்லாம் சொன்னான், மன இயல்புகள்லாம் சொன்னான். ஜாதி மதத்தை வேறறுத்தான், வேரோடு சாய்க்கணும்னு போராடினான். சினிமா மூலமாக தமிழக உரிமைகளுக்காக போராடினான். அப்பேற்பட்ட ஒரு மாமனிதன் சாகும் பொழுது யாருமே இல்லையே அப்படிங்கிற வருத்தம் கங்கை அமரனுக்கு இருந்தது போல் எனக்கும் ஒரு சில வருத்தம் இருந்தது. திரைப்பட உலகமே அன்றைக்கி செயல்படலை அப்படின்னு சொன்னாங்க. விசாரித்தா ஒரு பிரபல இசையமைப்பாளருடைய படப்பிடிப்பு நடந்திருக்கு. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? அது மட்டுமல்ல, அவர் அவருடைய பூத உடல் குழிக்குள் இறங்கும் போது கூட இங்கே சினிமா நடந்தது. 2 படம் நடந்தது. 2 படம் திரையிட்டு பத்திரிகையாளர்கள் ஷோ நடந்தது சாலி கிராமத்தில். 2 படம் நடந்தது. அப்போ நீங்கள் பேசுகிறதெல்லாம் பொய் தானே? இதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நேர்ந்துருச்சுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. வார்த்தைகள் சரியாக வரல. ஏன்னா அவ்வளோ பெரிய மனுஷனுங்க, உரிமைகளுக்காக போராடின மனிதன் குழிக்குள் இறங்குவதற்குள் இங்கே 2 படங்கள் ரிலீஸ் இது இப்போது பத்திரிகையாளர்கள் திரையிட்டு காட்டுறாங்கன்னு சொன்னால் அந்த மனிதர்களுக்கு ஈரம் இருக்கா? அட்லீஸ்ட் ஒரு நன்றி இருக்கா? என்ன அதில் உங்களுக்கு ஒரு நாள் அடுத்த நாள் காட்டிகிட்டு போனால் பத்திரிகையாளர் ஷோ நடத்தினா நடக்க மாட்டேன்னு சொல்லுது. அதே மாதிரி அந்த இசையமைப்பாளர் படப்பிடிப்பு பூஜை இதெல்லாம் நடத்துனீங்களே, இதெல்லாம் நியாயமா? ரொம்ப சங்கடமாக இருக்குது. சரி,
இதுதான் தமிழ் தலைவிதி. தமிழ் திரை உலகத்தினுடைய தலைவிதி இப்படித்தான். சரி, அடுத்து நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஒரு நியூஸ், ஹாட் நியூஸ். சங்கீதா, முதல்வர் விஜய் 2 பேரும் யுனைடட் ஆகிட்டாங்க, ரீயூனைட் ஆகிட்டாங்க, சேர்ந்துட்டாங்க. விஜயனுடைய அம்மா சோபா சந்திரசேகருடைய தீவிர முயற்சியினால் சங்கீதா இங்கே சென்னைக்கு வரவழைக்கப்பட்டு சங்கீதாவும் விஜயும் பேசி ஒருவருக்கொருவர் பேசி ஒரு உடன்படிக்கைக்கு ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி அந்த வட்டாரத்திலேருந்து வந்தது, டிவிகே வட்டாரத்திலேருந்து வந்தது. விசாரித்தா அந்த மாதிரி நடக்கவே இல்லைங்கிறாங்க. அப்போ அந்த டிவிகே வட்டாரத்திலேருந்து இந்த மாதிரி நியூஸ்களை கிளப்பி விடுறதுக்கு என்ன காரணம்? அந்த மனிதருக்கு ஒரு நல்லவருங்கிற ஒரு முகமூடி, ஒரு போத்தை பார்க்குறீங்க, முகமூடி கட்ட பார்க்குறீங்க. கோர்ட்டில் கேஸ் இருக்குது, அதை வாபஸ் நீங்கள் முதல்வர் ஆகிட்டீங்க, ஓப்பனாக சொல்லலாமே, நான் என் மனைவியோட மனமகிழ்ந்து வாழப் போகிறேன், ஒத்து போக போகிறேன் அப்படின்னு சொல்லலாமே. அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வரலையே. நீங்கள் என்ன தான் மூகாம்பிகை கோயிலுக்கு போய் வீரவாள் கொடுத்தாலும் கடவுள்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அது கொஞ்சம் நீங்கள் நம்பி போகிறீங்கல்ல, அந்த கடவுள் அவர் உங்களுக்கு செவி சாய்ப்பாரா, கண் திறந்து பார்ப்பாரா? மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு போகிறவங்கள யாரையும் மன்னிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது பொது நியதி. சரி, அடுத்தது இப்போ நம்ம லாரன்ஸ், ராகவா லாரன்ஸ், அவர் தான் திருச்சியில் போட்டியிட போகிறாரு. நம்ம விஜய் காலி பண்ண இடத்துல, ரிசைன் பண்ண இடத்துல வேக்கண்ட் ஆகிருக்குல்ல, அந்த இடத்துல போட்டி போடுறது ராகவா லாரன்ஸ். ஒரு ஜோசப் விஜய்னு போனவருக்கு பதிலாக அங்கே ராகவா லாரன்ஸ். அவர் நான் போட்டியிடலாமா கூடாதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு விவாதமெல்லாம் நடத்திட்டு கடைசியில் மக்களை கேட்குறாரு. எங்கள் அம்மா சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க, மக்களை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. அம்மா சம்மதம் தெரிவிச்சுட்டா அதான் உங்களுக்கு தெய்வ வாக்காச்சு. அம்மாவினுடைய வார்த்தையை தட்ட மாட்டார். இன்றைக்கி வாழ்கின்ற தெய்வம் ராகவா லாரன்ஸுக்கு வாழ்கின்ற தெய்வம் யாருன்னு சொன்னால் அவங்க அம்மா, பெற்ற தாய். அந்த பெற்ற தாய் சொல்ல தட்டவே மாட்டார். அந்த அளவுக்கு அந்த அம்மா மேலே பக்தி இருக்குது, இன்றளவும் இருக்குது, மாறலை. அந்த அளவுக்கு தெய்வமாக கோயில் கட்டியிருக்காருங்க. ஒரு தடவை நான் அவரை போய் சந்திக்கும் போது என்னுடைய அம்மாவுடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் தான் என்ன தேவி மணியனை எழுதணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டார். அப்பேற்பட்டவர் இன்றைக்கி அந்த தொகுதியில் நிற்க போகிறார். அவர் தான் வேட்பாளர். விஜய் அறுதிட்டு சொல்லிட்டாரு, நீங்கள் தான் வேட்புமனு தாக்கல் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் நான் மக்களை கேட்குறேன், அவர்களை கேட்குறேன்ட்டு ஒரு நாடகம், அதான் தேவையில்லைங்கிற. இது இந்த நடிப்புங்கிறது சினிமா கூட வச்சுக்கோங்க, அரசியலுக்கு வரும்போது நடிப்புங்கிறதுக்கு வராதிங்க. நீங்கள் வந்த பிறகாவது இன்றைக்கி பவர் சென்டர் விஜயில் பவர் சென்டர் 4 பேர் இருக்கான். அந்த 4 பேரில் ரூட் பழனிசாமியும் ஒரு ஆள், அதுக்கடுத்து விஷ்ணுன்னு ஒருத்தர், இந்த மாதிரி ஒரு 4 பவர் சென்டர் இருக்குது. பவர் சென்டர் இல்லைன்னு சொல்ல முடியாது, பவர் சென்டர் இருக்குது. அந்த பவர் சென்டருக்கு வச்சதை விஜய் என்றைக்குமே மாற்ற மாட்டார். அவங்க சொல்கிறத தான் கேட்பார். எல்லாமே அந்த பவர் சென்டர் மூலமாக நடக்குது, எல்லா விஷயங்களுமே நடக்குது. இது உலகத்துக்கு தெரியத்தான் போகுது, அது தெரியாமல் யாரும் மறைக்க முடியாது. அதை கொஞ்சம் அந்த பவர் சென்டரை இந்த 4 பேரில் சில பேரை கலட்டி விட்டுருங்கல்ல. அவங்கெல்லாம் ஊழல் அதெல்லாம் சம்மந்தப்பட்டவங்களாக இருக்காங்க. இந்த ரத்தன் பண்ணிட்டு வந்தெல்லாம் சோசியம் சொல்லி தானே அது உங்களுக்கு இது நடக்க போகுது. அதெல்லாம் மீறி இன்றைக்கி மக்கள் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்களே, அப்புறையே நீங்கள் மறுபடியும் அந்த ரத்தன் பண்ணிகிட்டே நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ரத்தன் பண்ணிட்டு சொல்லி நீங்கள் ஜெயிக்கலை. உங்களுக்கு இந்த மக்கள் திரண்டு அவன் முதவே கடலில் மாதிரி திரண்டு வந்தான் பாருங்கள். அப்போவே திமுக யோசிச்சிருக்கணும். யாருமே கூப்பிடாமல் ஒரு லெட்டர் அடிக்காமல் அது பண்ணாமல் அழைப்பு விடாமல் இந்த ஒரே அழைப்பு தான். விஜய் மட்டும் அழைக்கிறான்னு சொன்னு வந்தால் அவ்வளோ லட்சக்கணக்கு கூட்டினானே, திணறுச்சில்ல அந்த இடமெல்லாம். அப்போவே அவங்க எதிர்கட்சிகள் அதாவது ஆளுங்கட்சி அன்றைக்கே சுதாரிச்சிருக்கணும்.
இது மிகப்பெரிய ஒரு பிரளயத்தினுடைய அறிகுறிங்கிறத சுதாரிச்சிருக்கணும். சுதாரிக்கலை, அனுபவிக்கிறாங்க. சரி, இப்போ அடுத்து இப்போ விஷாக்கன் ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் அந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவங்க அப்பா ஒரு பெரிய திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரர். அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொண்டதால் அவருடைய மருமகன் ஆனார். இப்போ அவர் எந்த கட்சியில் சேரப்போகிறாருன்னா அண்ணாமலையோடு சேரப்போகிறதாக ஒரு பேச்சு. அண்ணாமலையுடன் இணக்கமாக பேசி கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியலை. சரி, அவரவருக்கு அரசியலில் சேரணுங்கிற ஆசை இருந்துச்சுன்னா எந்த கட்சியில் வேணாலும் சேரலாம். அவங்களுக்கு விருப்பமான கட்சியில் சேரலாம். அது எப்படிங்கிறத மக்கள் தானே தீர்மானிக்க போகிறாங்க. அந்த மட்டில் பிஜேபியில் சேருவேன்னு சொல்லாமல் இருந்தது மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது. ஆனால் பிஜேபியினுடைய இன்னொரு டீம் தான் அண்ணாமலை. இந்த அண்ணாமலையை இறக்கி விட்டதே, வேஷம் போட்டு இறக்கி விட்டதே மோடியும் அமித்ஷாவும் தான் அப்படின்னு ஒரு செய்தி, அது உண்மையோ பொய்யோ உலா வருது. அதற்கு இன்னும் சரியான முறையில் யாரும் மறுப்பு சொல்லலை. ஏன்னா இங்கே இருக்க வானதி சீனிவாசன்கள் இந்த அக்கா இவங்களை காட்டிலையும் அண்ணாமலை எவ்வளோ பெட்டர். ஆனால் அவரும் மோடியோட ஆள் தான் அப்படிங்கும்போது கொஞ்சம் இடிக்குது. எப்படியாவது தமிழகத்தில் பிஜேபி கால் ஊன்றணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆட்களை இறக்கி விடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கங்க, கொஞ்சம் தைரியம் இது பார்த்துக்கங்க. அப்புறம் நட்டி, இவர் தமிழ்நாடு TN 2026 அப்படிங்கிற ஒரு படத்தில் முக்கிய கதாபாத்திரமேற்று நடிச்சிருந்தார். அது விஜயை கேலி பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த படத்துக்கு விஜய் ரசிகர்களெல்லாம் ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க. ரொம்ப அடிமட்டத்தில் இறங்கி தாக்குதல் நடத்தினாங்க. காலெல்லாம் தீஞ்சு போகும் போல் இருந்தது. அந்தளவுக்கு வார்த்தைகளால் வறுத்தெடுத்தாங்க. பொறுத்து பார்த்தாரு நடராஜன் நட்டி. இனியும் நான் பொறுக்க மாட்டேன், நீங்கள் எந்த அளவுக்கு இறங்குறீங்களோ அந்த அளவுக்கு நானும் இறங்குவேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காரு. சரி, சரியான சண்டை தான் நடக்க போகுது அப்படிங்கிற நம்பிக்கையோடு அதையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து இந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ கற்பழிக்கப்பட்ட, அதாவது கற்பழிப்பு குற்றச்சாட்டில் சாட்டப்பட்ட தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அந்த ஆதரவு கொடுத்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவை உடனே நீக்குங்க, நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. சட்டசபையிலையும் எதிரொலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். பார்க்கலாம் எது நடக்குதோ அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.